பிரைஸ் தி லார்ட். அநேக நேரத்தில் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா நான் உடனே கேட்டுருவேன், உடனே அவங்களோட தப்பை நான் சுட்டி காட்டுவேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி சொல்ற ஆளா இருந்தா அது வேதத்துக்கு புறமான ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அதை அப்படி பண்ணவே கூடாது. நம்ம குற்றவாளிகளாய் தீர்க்கப்படக்கூடாதுன்னா நம்ம மற்றவங்களை குற்றவாளியாய் தீர்க்கவே கூடாது. ஏன்னா நம்ம மற்றவங்களை எப்படி தீர்க்கிறோமோ அதே மாதிரி தான், அந்த அளவின் படிதான் நமக்கு அளக்கப்படும். மத்தேயு 7:1-2 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படின்னு ஏசாமி சொல்றாரு. நம்மளுடைய ஓன் சகோதரன் அதை நம்ம மூடி மறைக்க தான் பார்ப்போம், யார்கிட்டயும் நம்ம சொல்ல மாட்டோம். பைபிள் ஒரு லா புக். நம்மளுக்கு எப்படி தவறுகளை நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை சரி பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம கையில நம்மளே சட்டத்தை எடுத்துக்கிறோம். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ரோமர் 14:10-13 வரை, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாக கர்த்தர் சொல்றாரு. நம்ம ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நம்ம செய்யற பாவம் ஒருவேளை வெளிக்கு வராம மற்றவங்களுடைய தவறு நம்முடைய கண்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை சொல்லவே கூடாது. அந்தரங்கத்துல தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய பாவம் வெளியில வராம மற்றவருடைய பாவம் வெளியில வந்ததுன்னா அதை நம்ம கையில எடுக்கவே கூடாது. God is the judge. அவர் தான் நியாயாதிபதி ஒருவரே. அவர் தான் நம்மளை நியாயம் தீர்க்க போறாரு. நம்ம இந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்க போறோம். சோ கர்த்தர் அவர் மிகுந்த கிருபையின் படியும் இரக்கத்தின் படியும் இந்த முழு உலகமும் கர்த்தருக்குள்ள வரணும், ரட்சிக்கப்படணும்னு அவரே தாமதிக்கிறார். அல்லது அவர் எல்லாரையும் பிடிச்சு நரகத்துல போட்டுட்டு மீதி பேருக்கு பரலோகம். அப்போ ஏசாமி மரித்ததே வேணும். ஏசாமி மரித்ததே உலக ரட்சிப்புக்காக. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரே நோக்கவங்களை உடனே அப்படி நியாயம் தீர்த்திடக்கூடாது. இட் மீன்ஸ் யூ ஆர் டேக்கிங் த ரோல் ஆஃப் காட். ரோமர் 12:19 கர்த்தர் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்னு சொல்றாரு. சத்துரு பசியா இருந்தால் தாகமா இருந்தால் அவனுக்கு செய்யுங்க, சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொன்னது பிரதான கற்பனை. எதை செய்தாலும் தேவன் நாம மகிமைக்கென்று நம்ம செய்யணும். மற்றவர்களுடைய குற்றத்தை மிகைப்படுத்தாமல் உங்க சொந்த பிள்ளைகளுக்காக, உங்க உடன் பிறப்புக்காக ஜெபிப்பீங்களோ அப்படி ஜெபிங்க. ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாரா. அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு வெளிப்படுத்தல. நம் பிரதான வேலை தேசம் அறிவிப்பது, கிரேட் கமிஷன். அதை நாம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.